அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமம் பிரச்சனைகள் வருகிறது என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவர்களால் இழைக்கப்பட்ட ஏமாற்றம், பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள், தடைகள் போன்ற அனைத்தையுமே தகர்த்தெறிந்து நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரமும் பெறுகிறார். சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யா கரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைய போகிறார். சூரியனும் ஜென்மராசிக்குள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வருகிறாருங்க. விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் வருவதால் சில வீண் விரய செலவுகளும் அலைச்சல்களும் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிட்டபடி பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளால் விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் சரி, மற்றவரின் சூழ்ச்சியால் வேலையில் சாதகமற்ற தன்மையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் நிலவினாலும் சரி, தொழிலில் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் மாறுதலை நிறைவாக பெறக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இனிமையாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் 6இல் வீற்றிருக்கிறாருங்க. அங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 10, 12 மற்றும் 2 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வீண் விரய செலவுகள் இவை அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்களை அறிவு பயன்படுத்தி மதிநுட்பத்துடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே பல்வேறு வகையான சங்கடங்களை களைய முடியும். புதிதாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடி வருவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தெறிகிறார். ராகு 4ஆம் இடத்திலும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனி அவர்களுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் முற்றிலுமாக விளக்குகிறார். நிழல் கிரகங்கள் மிக வலுவாக நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 90% மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கடந்த நிழல் கிரகங்களால் இனி இனிமையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே பெருவாரியான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் அகலக்கூடிய யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த வருடத்தின் இறுதியிலிருந்து அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திக்கக்கூடிய யோகம் கிடைப்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சனி வலுவாக வீற்றிருக்கும் போது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி உத்தியோக ரீதியாக
நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையாக இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் அனைத்தையுமே சிறப்பான முறையில் கையாளுவதற்கான முதன்மையான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார். எதை எடுத்தாலும் அதில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. உங்களுடைய சொந்த உழைப்பை நம்பி பணத்தை முதலீடு செய்யுங்க. பங்குச்சந்தை உள்ளிட்ட மற்றவர்களின் உழைப்பை நம்பி முதலீடு செய்வது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாகவும் அமையாது என்பதை சனி திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. ஆனால் அனைத்து விதமான பணிகளும் மந்தமாகவும் பொறுமையாகவும் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. பொறுமையாக நடைபெற்றாலும் அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கலாம். எனவே அவசரம் காட்ட வேண்டாம். சற்று பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக பெற முடியும். பல்வேறு வகையில நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் வழியும் உருவாகும். ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் ஜென்மராசிக்குள் வருகிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் ஜென்மராசிக்குள் வருகிறாருங்க. ஒரே ஸ்தானத்தில் பல்வேறு வகையான அலைச்சல், சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அந்த இரு கிரகநிலைகளும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் சற்று மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கூட உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதனும் சூரியனும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. இந்த வேளையில் சுக்கிரன் பெரும்பாலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான நல்ல பணிகளை இந்த வேளையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.